சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சிடும். வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பாம்பே கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாருமே கட்டோரி ப்ளவுஸும் பாம்பே கட்டும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம பாம்பே கட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு பேக் பீஸை வச்சு நார்மலான நம்ம பேக் பீஸை வச்சு எப்படி அதை ஃப்ரண்ட்டில் பாம்பே கட்டாக நம்ம எப்படி அப்படியே மாற்றி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ நம்ம நார்மல் ப்ளவுஸ் பேக் சைட் பேட்டர்ன் தான் இது. நான் ஆல்ரெடி பேக் பீஸ் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை அப்படியே கிராஸாக நான் போடுறேன். ஃபேப்ரிக்கில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் போட போகிறேன். வேறு எதுவுமே இதில் செய்யலை. அப்படியே அந்த ஷேஃபை இப்போ நான் வரைஞ்சி விடுறேன். ஓகேவா? சீம் அலவன்ஸ் எல்லாமே நான் பேக் சைட் கொடுத்துருக்கேன். 2 இன்ச் தையலுக்காகவும் நான் விட்டுருக்கேன். விட்டு நான் மார்க் பண்ணதை அப்படியே ஃப்ரண்ட் பீஸாக இப்போ நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்படியே அந்த ஷேஃபை நம்ம வரைஞ்சி விடுறோம். இது நார்மல் பேக் பீஸ். ஓகேவா? இப்போ பேக் பீஸ் வரைஞ்சாச்சு. இப்போ இதை ஃப்ரண்ட்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது என்னோட நெக் வித் கீழே ஆம்கோல். இப்போ ஆம்கோல்லேருந்து நான் அப்படியே சொல்லியிருந்தேன் 2 இன்ச் உள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 2 இன்ச் உள்ள ஆம்கோல்லேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட் எடுக்கணும். ஓகேவா? அவங்களோட ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11.5 இன்ச் இருக்குது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது 2 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழே 2 இன்ச் எடுக்க போகிறோம். நம்ம எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வரைய போகிறோம். நம்ம இப்போ இந்த கோட்டுக்கு மிட் பாயிண்ட் பார்க்கணும். 7 இன்ச் இருக்குது. அப்போ எனக்கு 3.5 இன்ச் வருது. இப்போ நான் ஆல்ரெடி திரும்பி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த 2 இன்ச் உள்ளே எடுக்கணும். தெரியுமா? இது எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இப்போ மேலேருந்து ஒரு 2 இன்ச், கீழே ஒரு 2 இன்ச் நான் எடுத்தாச்சு. இப்போது நம்ம மிட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்னாலும் எடுக்கலாம், இல்லை 0.6 கூட வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே போயிட வேண்டாம். ஸோ நான் 0.6 இன்ச் நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு கீழே இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்போதுமே ஷேப் கொடுப்போம். தெரியுமா? அதே மாதிரி தான் மேலே 1.5 இன்ச், இந்த சைட்லேருந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த ஷேப் கொடுக்குறோம். அப்படியே ப்ளவுஸ்க்கு நான் சேஃப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ டாட்டு நம்ம நார்மலாக ப்ளவுஸ் டாட் எப்படி மார்க் பண்ணுவோம், சேம் லைக் தட் அதே மாதிரி தான் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட் நம்ம முடியக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச்சும் நம்ம அந்த சைட் 0.6 மார்க் பண்ணியிருக்கோம். தெரியுமா? அது ரெண்டும் அப்படியே ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அந்த 0.6 டச் ஆகி அந்த ஆம்கோல் பக்கத்தில் நம்ம 2 இன்ச் கொடுத்துருக்கோம். தெரியுமா? அந்த இடத்துல ஷார்ப்பாக போய் முடியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி நமக்கு வரையணும். இப்போது நம்ம பேக் நெக் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வரைய போகிறேன். ஃப்ரண்ட் நெக் எனக்கு 6. எனக்கு நெக்கு டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருக்கணும். எனக்கு இருக்குது இந்த ஃபேப்ரிக்கில். சப்போஸ் உங்களுக்கு கிளாத்தில் பத்தலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உள்ள துணியோட உள் பாகமாக நம்ம ஒரு ½ இன்ச் எடுக்கணும். சிலருக்கு சப்போஸ் பத்தலை அப்படின்னா நம்ம உள்ளே தள்ளி ½ இன்ச் எடுக்கலாம். ½ இன்ச் எடுத்து அந்த நெக்கை கொஞ்சம் உள்ளே கொண்டு போய் நம்ம நமக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதை வரையணும். ஸோ நம்ம இப்படி உள்ளே கொண்டு போய் வரைகிறது மூலமாக உங்களுக்கு அந்த நெக்கு பக்கத்தில் சுருக்கு வராது. நீங்கள் எங்கே உள்ளே கொண்டு போய் வரைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆம்கோல் பக்கத்துலேயும் ஒரு ½ இன்ச் உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி வரையணும். இந்த ½ இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது ஆம்கோல் பக்கமோ கழுத்து பக்கமோ நமக்கு சுருக்கு வராது. நமக்கு அந்த சுருக்கு இல்லாமல் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ½ இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ ஆம்கோல் வளைவை உள்ள தள்ளி மார்க் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ நெக் ரவுண்ட் வந்து கொடுத்துட்டேன். நெக்குக்கு நான் என்ன நெக் ஷேப் வேணுமோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டேன். நெக்கை இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாம்பே கட் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இது கிராஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இழுத்து கொடுக்கறது அப்படின்னு துணி. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் தெரியுமா கீழே வர, அதை நம்ம அப்படியே கட் பண்ணால் நமக்கு அந்த பட்டி பீஸும் அப்படியே கிடச்சிரும். நம்ம மேலே வரைக்கும் கட் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் தெரியுமா, அதை இது கூட அப்படியே சேர்த்து நம்ம கட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். என்னது நார்மல் உள்ள ப்ளவுஸ்க்கும் பாம்பே கட் ப்ளவுஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் இப்போ நமக்கு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ளவுஸ் பொறுத்தளவு நம்ம வந்து சென்டர் டாட் மட்டும்தான் பிரிப்போம். ஸோ இப்போது ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்போது பட்டி வந்து எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லாத்துக்குமே நான் வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. அது நார்மலாக நம்ம எப்போதும் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ சேம் மெத்தட் தான். ஸோ கீழே 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறோம். ஸோ ஸ்டிச்சிங் போட்டுட்டு சென்டர் ரெண்டாக வந்து அந்த பீஸை நம்ம பிரிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போடுவோம். இப்போ நல்ல பக்கம் நமக்கு கிடச்சிரும் நீட்டாக. அதில் பதிப்படி வந்து நம்ம அடிக்கிறோம். ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போடணும். இதில் இப்போ மேலே வரைக்கும் நம்ம ஆர்ம் கோல் வரைக்கும் இந்த பீஸ் வந்து வரும். அதுக்கு மேலேயும் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதுதான் நமக்கு பட்டி. இந்த பட்டி நம்ம தச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் நெக்கு தைக்கிறேன். நெக் தைச்சிட்டு நம்ம அந்த ஆம்கோல் கூட அந்த பட்டியை வந்து அப்படியே சேர்த்து தைச்சிக்கிட்டே வரணும். ஸோ துணியை வந்து ரொம்ப வந்து இழுத்து பிடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கிறதுனால அப்படியே நம்ம லைட்டாக வச்சுட்டு அப்படியே தைச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த சைட்லேருந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து வந்து கீழே பட்டி வரைக்கும் நமக்கு அப்படியே ஒன்றா ஒரே மாதிரி வந்துடுச்சு. இதே மாதிரியே இன்னொரு ஃப்ரண்ட் பீஸும் அப்படியே தைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து தச்சு விட்டுடுறேன்.
நெக் தச்சுட்டு சின்ன சின்ன கட்டிங் அதில் கொடுக்குறோம். ஸோ இப்போது அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். என்னோடய டாட் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் இருக்குது. நான் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதிலிருந்து ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நம்ம நார்மலாக டாட் தைக்கிற மாதிரியே தான் சைடு டாட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ எக்ஸாக்டாக கீழே இருந்து அப்படியே நம்ம வச்சு அப்படியே தச்சுட்டு வர போகிறோம். நம்மளோட இந்த பாம்பே கட் பொறுத்தளவுக்கு பட்டி பீஸ் வந்து கீழே இருந்து ஆரம்பித்து மேலே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் தெரியுமா, அந்த இடத்து வரைக்கும் வரக்கூடியது தான் இந்த பாம்பே கட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு பட்டி பீஸ். ஸோ ரொம்ப இழுத்து பிடிக்காமல், ஏன்னா ஆல்ரெடி இதை நம்ம கிராஸ் பீஸில் தான் போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக வச்சு கொஞ்சம் மெதுவாக தச்சு விடணும். ஸோ இப்போது ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே நம்ம தச்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பேக் சைடு தைக்க போகிறோம். ஸோ ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். நம்ம ஸ்டிச்சிங் வந்து ராங் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஸ்டிச்சிங் போடுறோம். போட்டு சின்ன சின்ன கட்டிங் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஃபேப்ரிக்கை திருப்பணும் அப்படின்னா நல்ல பக்கமாக திருப்பினா நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து நீட்டாக வந்து கிடச்சிரும். கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி அந்த சுருக்கு மாதிரி நம்ம கையை வச்சு அந்த சுருக்கு வந்து ப்ளீட் வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். லைட்டாக அந்த ஷேப்பை பிடிச்சி தேய்ச்சி விடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஷேப் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு மேலே 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு இந்த ஸ்டிச்சிங் வந்து போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போது நார்மலாக நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுற மாதிரியே தான் பேக்கோட உயரம் வந்து நம்ம எவ்வளோ ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரண்ட் சைடு இருக்குது நம்ம ஆல்ரெடி தச்சு விட்டுருக்கோம் தெரியுமா, அதை பார்த்துட்டு அதில் வச்சு மார்க் பண்ணி பண்ணோன்னா நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுமே ஈவனாக இருக்கும் ஹைட்டு.
ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஷோல்டர் அந்த மாதிரி ரெண்டாக வந்து சென்டராக பிடிச்சிட்டு நம்ம பேக் சைடு வந்து டாட் பிடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆகிட்டு ரெண்டையுமே நம்ம வந்து ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ரெண்டு பக்கமும் ஹைட், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே ஹைட் வந்து நமக்கு ஈவனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கலாம் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சோன்னா நம்ம அந்த மார்பு சுற்ற சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி பாம்பே கட் நம்ம போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அடுத்து வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை ஹூக்குக்கும் பி பட்டியும் நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் கொடுக்குற மாதிரி தான். நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹூக்குக்கு வி பட்டி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம இந்த மாதிரி செய்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ டபுளாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட வேண்டியது. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து வி பட்டி வந்து தச்சு விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம இது கூட அப்படியே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கான பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அதனால ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவாக நான் அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன்.
ஸோ ஸ்லீவோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்லீவை அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஸோ 2 ஸ்லீவும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். லைட்டாக உள் பாகமாக ஃப்ரண்ட் சைட் வந்து நம்ம அந்த பஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேஃபாக வளைச்சி கொடுப்போம். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கு வராதுங்கிறதுக்காக. அதே மாதிரி லைட்டாக கர்வாக வந்து கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் கூட அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். நார்மலாக நம்ம ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ சேம். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு பட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் தெரியுமா, அந்த இடத்துலேருந்து வந்து கீழே நம்ம நார்மலாக ப்ளவுஸ் எப்படி முடிப்போமோ அந்த அளவு வரைக்கும் வருது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி எல்லாமே நம்ம நார்மலாக உள்ள மாதிரியே தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் க்ராஸாக போடணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ID onlinetailoringvideos.com. நன்றி.